ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ஃபோசிஸில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்ஃபோசிஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்டப் ஆகிருக்கு, இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபோசிஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 86 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 6.93% மைனஸ்லையும் ஃபைனலாக 1154.6 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து எந்த இடத்துலையுமே புல் பேக் எடுக்க ட்ரை பண்ணல. தொடர்ந்து ஒன் சைட் ரேலி செல்லிங்காகவே வந்து க்ளோஸ் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, 25 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், ஃபினான்ஷியல் ரிசல்ட்டோட டேபிள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் செக் பண்ணி பார்க்கும்போது போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 45,479 crore ரெவன்யூ கிடச்சிருக்கு. இந்த டைமு 46,402 crore ரெவன்யூ கிடச்சிருக்கு. இது போன டைமை விட இந்த டைம் 923 crore ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆஃப்டர் டேக்ஸுக்கு பிறகு நெட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போன டைம் 6,666 crore நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு. இந்த டைம் 8,509 crore நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. இது போன டைமை விட இந்த டைம் 1,843 crore நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இபிஎஸ் பார்க்கும்போது போன டைம் 16.17 இபிஎஸ் இருந்திருக்கு. இந்த டைம் 20.01 இபிஎஸ்ஸாக இருக்குது. இது போன டைமை விட இந்த டைம் 5 ரூபாய் இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் போன டைமை விட இந்த டைம் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் போன டைமை விட இந்த டைம் 1,843 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸும் போன டைமை விட இந்த டைம் 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிடெண்ட்டும் 25 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது இதோட ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்டு வரல அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டு பாசிட்டிவாக எடுத்துக்காமல் நெகட்டிவாக எடுத்துக்கிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓஇ அடிப்படையில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல இன்ஃபோசிஸோட ஓஇ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று மட்டும் ஓஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 20% ஓஇ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சு. கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 53,788 கான்டாக்டு கால் சைடு நியூ ஓஇ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் 2,955 கான்டாக்டு மட்டுமே புட் சைடு நியூ ஓஇ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு 1,57,955 கான்டாக்டு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட் சைடு பார்க்கும்போது 84,077 கான்டாக்டு டோட்டல் ஓஇ இருக்குது. இது புட் சைடை விட கால் சைடு 47% அதிகமான ஓஇ இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. அடுத்து நம்ம இந்த ஆக்டிவ் கான்டாக்டுக்குள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 1,200 புட் ஆப்ஷனில் 4,552 கான்டாக்டு ஷார்ட் கோலிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 1,180 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வெறும் 112 கான்டாக்ட் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 1,160 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 818 கான்டாக்ட் ஷார்ட் கோலிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து நம்ம கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 1,180 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 3,971 கான்டாக்டும், 1,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 4,616 கான்டாக்டும், அடுத்தும் 1,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது நெக்ஸ்ட் மந்த் கான்டாக்ட் பார்க்கும்போது 6,672 கான்டாக்டும் நியூ ஓஇ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் பார்க்கும்போது புட் சைடு எல்லாமே ரைட்டர் பயந்துட்டு ஷார்ட் கோலிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அதே நேரத்தில் கால் சைடு ரேட்டிங் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதேமாதிரி நெட் ஓஇயை பார்க்கும்போதும் புட் சைடு ரொம்ப கம்மியான ஓயும் கால் சைடு 53,788 கான்டாக்டும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஓவரால் இன்ஃபோசிஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட்டு போன டைமை விட இந்த டைம் நல்லா பெட்டராகவே வந்தாலும் கூட மார்க்கெட்டை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பெட்டராக இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் இன்ஃபோசிஸு டவுன் சைடு வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் ரைட்ரு ஒரு முக்கியமான காரணம். இன்ஃபோசிஸ் இன்றைக்கி டவுன் சைடு போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரைட்ரு ஒரு கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட
கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படி எல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அதோட கேரக்டரையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட சைக்காலஜியும் புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றி நான் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பர் இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.